ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா இறக்குற தருவாய்ங்க, கணவனை கூப்பிடுறாங்க, ஈனக்குரல் கூப்பிடுறாங்க, வாங்குங்க. ஏங்க எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சந்தேகம், அதை சொல்லிட்டீங்கன்னா நான் நிம்மதியாக கண்ண முடிடுவேன். என்னம்மா அதுன்னு, நீங்கள் ஒவ்வொரு முறையும் சாப்பிட்றப்ப ஒரு தேங்காய் தொட்டியில் தண்ணியும் ஒரு ஊசியும் கொண்டு வர சொன்னீங்களே, அது எதுக்குன்னு சொல்லவே இல்லையே. அது சொல்லிட்டீங்கன்னா நான் நிம்மதியாக கண்ண முடியாது. அதுவாம்மா, அது ஒன்றும் இல்லை, இந்த சாதம் நீ பரிமாறவில்ல, அப்போ ஏதாச்சும் சாதம் ஒன்று ரெண்டு கீழே விழுந்தா அதை எடுத்து அந்த ஊசியில் அந்த சாதத்தை எடுத்து அந்த தேங்காய் தொட்டி தண்ணி இருக்குள்ள அதை அழைச்சிட்டு அந்த சாதத்தையே போட்டு சாப்பிட்ருவேன், ஏன்னா சாதம் வீணாகக்கூடாது, அதுக்கு தானே. ஆமாம், நீங்கள் அப்படி ஒரு நாள் கூட சாப்பிட்லீங்களே நினச்சோம். நீ ஒரு நாள் கூட எனக்கு அப்படி பரிமாறலாமா? வாழ்நாளில் 60 வருடம் குடித்தனம் இருந்து பரிமாறுகின்ற ஒரு சாதம் கூட கீழே விழாமல் பரிமாறி என் தாய் எங்கே? அந்த தாயினுடைய பாசத்தை உணர்ந்து கொள்ளாத என்ற இளைய தலைமுறை எங்கே? அந்த தலைமுறைகள் வாழுகின்ற இடம் எல்லாம் இந்த கிராமங்களில் தான் இருக்கிறது. எல்லோரும் சொன்னார்கள், நீங்கள் சம்பாதிப்பதற்கு எத்தனை உலக நாடுகளுக்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், உங்களை எந்த கருவறையில் பிறந்தீர்களோ அந்த கருவறை இருக்கின்ற அந்த மண்ணில் தான் உங்கள் உடல் புதைக்கப்படுகிறது. அருமை பெரியவர்களே,